பிரபல பிக் பாஸ் நடிகை இளம் வயதிலேயே மரணம் அடைஞ்சிருக்கிறது அவரோட ரசிகர்களை அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. காந்தலகா நட்சத்திரம் காற்றில் கலந்ததன் பின்னணி என்ன? 42 வயசுலயும் கூட இவ்வளோ ஃபிட்டா இருக்கீங்களேன்னு ஷெஃபாலி ஜரிவாலாவை பார்த்து ஆச்சரியப்படாத ஆளே இருக்க முடியாது. பாலிவுட் இண்டஸ்ட்ரிய காந்தலகா பாடல் மூலமா கதிகலங்க விட்ட கவர்ச்சி நடிகை திடீர் மரணம் என்கிற செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையும் ஷாக்காக வச்சிருக்கு. இறுதி மூச்சுள்ள வரைக்கும் ரசிகர்களுக்கு தன்னை சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் வெளிப்படுத்திக்கிட்ட நடிகை ஷெஃபாலி உள்ளுக்குள்ள கடந்த 5 வருஷமா தீராத வியாதியால அவதிப்பட்டு வந்திருக்காங்க. நடிகை திடீர் மரணத்துக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க விசாரணையை தொடங்கினோம். கடந்த 2002ஆம் ஆண்டு காந்தலகா ஆல்பம் சாங் மூலமா பிரபலம் அடைஞ்சவர் நடிகை ஷெஃபாலி ஜரிவாலா. ஒரே பாட்டுல பணக்கார ஆகிற மாதிரி இந்த ஒரே ஒரு பாட்டு தான் ஷெஃபாலிய கெரியரையே மொத்தமா சேஞ்ச் பண்ணியிருக்கு. அவர் அறிமுகமான காலகட்டத்தில் பாலிவுட் திரைப்படங்கள்ல திரைக்கதை கொஞ்சம் போரிங்கா போச்சுன்னு உடனே அந்த இடத்துல ஷெஃபாலிய கெஸ்ட் அப்பியரன்ஸா களமிறக்கி ஆடியன்ஸோட எனர்ஜியை பூஸ்ட் பண்ணிடுவாங்க. ஷெஃபாலி ஜரிவாலா பெரிய அளவுல திரைப்படங்கள் கமிட் பண்ணலனாலும் அவரோட காந்தலகா பாடல் கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டுகளை கடந்து இன்னமும் ரசிகர்களை கட்டி போட்டிருக்கு. முதல் திருமணம் விவாகரத்துல முடியவும் ஷெஃபாலி கடந்த 2014ஆம் ஆண்டு நடிகர் பரத் தஹாயை காதலிச்சு மனம் முடிச்சிருக்காங்க. திருமணத்துக்கு பிறகு கடந்த 2019ஆம் ஆண்டு சல்மான் கான் ஹோஸ்ட் பண்ண பிக் பாஸ் 13 நிகழ்ச்சியில போட்டியாளரா ஷெஃபாலி பங்கேற்று 2K மற்றும் ZenZ ஆடியன்ஸ் வரைக்கும் ரீச் ஆனாங்க. தற்போது இவரோட இன்ஸ்டா பக்கத்துல 3 மில்லியனுக்கும் அதிகமான ஃபாலோயர்ஸ் உள்ளனர். இந்நிலையில தான் மும்பையில உள்ள கலவந்தா பகுதியில ஷெஃபாலி அவரோட கணவரோடு வாழ்ந்து வந்திருக்காங்க. வெள்ளிக்கிழமை இரவு அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. உடனடியா அவர் அருகில் உள்ள மருத்துவமனையில கணவர் பரத் அட்மிட் பண்ணியிருக்காரு. ஆனா சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் ஷெஃபாலி கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டு உயிரிழந்து விட்டதா தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பா ஷெஃபாலியோட கணவர் பரத் கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அவர் மனைவி கடந்த 5 வருஷமாவே எபிலெப்சி என்ற நோயால அவதிப்பட்டு வந்ததாகவும் ஒருபோதும் அவருடைய பலவீனத்தை ரசிகர்களுக்கு வெளிப்படுத்தினது இல்லைன்னு ரொம்பவே உடைஞ்சு போய் தெரிவிச்சிருக்காரு. எனினும் நடிகையின் திடீர் மரணம் பலருக்கும் சந்தேகத்தை எழுப்பியிருக்கு. அதோடு காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில ஷெஃபாலியோட வீட்டில இருந்து சில மாத்திரைகளை போலீஸ் கைப்பற்றி இருக்காங்க. அந்த மருந்துகளுக்கும் எபிலெப்சி நோய்க்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லப்படுது. அதன் காரணமா நடிகை ஷெஃபாலியோட வீட்டில் பணி செய்யக்கூடிய சமையலர் மற்றும் பணியாட்களிடம் தொடர் விசாரணை நடத்தி வராங்க. நடிகையோட பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியான பிறகுதான் அவர் உயிரிழக்க உண்மையில் என்ன காரணம் என்பது வெளிச்சத்திற்கு வரும். ஷெஃபாலி அவரோட கடைசி இன்ஸ்டா போஸ்ட்ல கூட வாழ்க்கை ஒரு நடனம், எப்போதும் சிரித்து வாழுங்கள் என பதிவிட்டிருப்பது இப்போ அவரோட ரசிகர்களை ரொம்பவே நெகிழ்ச்சி அடைய வச்சிருக்கு. அதன் காரணமா காந்தலகா ஃபார் எவர் என்கிற ஹேஷ்டேகையும் ஜஸ்டிஸ் ஃபார் ஷெஃபாலி என்கிற ஹேஷ்டேகையும் இப்போ நெட்ல ஃபேன்ஸ் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷெஃபாலி ஜரிவாலா இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிருந்தாலும் அவரோட காந்தலகாவும் படைப்புகளும் இந்த உலகம் உள்ள வரைக்கும் ஃபார் எவர் நிலைச்சு நீடிக்கும். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.